வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பேட்டர்ன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குது, அதாவது கொஷினோட பேட்டர்ன், அதுக்கப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் டிசிஎஸ்ஸுக்கும் எடுகுட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டு வெண்டாருமே வந்து எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த நியூ வெண்டார் எடுகுட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2026 நீங்கள் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படித்தாலும் அது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு வெண்டாருக்கும் இருந்த கம்பேரிஷன் டிஃபரன்ஸ். அடுத்ததாக இப்போ புது வெண்டாருக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஜிகேக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், கம்பேரிஷன் வீடியோ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. டிசிஎஸ் வெர்சஸ் எடுகுட்டி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த ரெண்டு வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மேத்ஸுக்கான வீடியோ நான் எடுத்து கொடுப்பேன், மேத்ஸுக்கான கம்பேரிஷன் வீடியோ நான் எடுத்து கொடுப்பேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ ரெண்டு வெண்டாரும் எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒகாபுலரி. ஸோ ஒகாபுலரியை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸை விட எடுகுட்டியில் வந்து கம்மியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், இதில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின் இதுக்கு முன்னால் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சிஜிஎல் கொஷினை மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னால் டிசிஎஸ் இருந்தப்போ இருந்த சிஜிஎல் கொஷின், இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 கொஷின். ஏன்னா சிஜிஎலுக்கு முன்னால் நிறைய எக்ஸாம் நடந்திருந்தாலும் அதில் ஒன்றுலேயுமே அவங்க வந்து ஒரு சில டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. இந்த வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ செலெக்ஷன் போஸ்ட்லேருந்து அடுத்தடுத்த எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறையா பண்ணனால அவங்க ஒரு டாப்பிக்குமே வந்து புதுசாக கேட்டதெல்லாம் விட்டுட்டு பழைய பேட்டர்னுக்கு தான் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஓகே, பட் அதுக்குள்ளேயே வித்தியாசமாக கேட்குறாங்க. ஓகே, அதனால் நம்ம அந்த சிஜிஎல் கொஷின் அனலைஸ் பண்ணுறது போதுமானதாக இருக்கும். சிஜிஎல்லில் மொத்த ஷிஃப்ட் டைமே 2025 சிஜிஎல்லில் கேட்டிருந்த மொத்த ஷிஃப்ட் டைம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் ஒகாபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த 5 டாப்பிக்லேருந்து 10 கொஷின் மொத்தமாக கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாப்பிக்லேருந்தும் மினிமம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஒன்று சினானிம்ஸ்லேருந்து வரும், இல்லைனா ஆண்டனிம்ஸில் வரும், இல்லைனா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் வரும், மிஸ்பெல்ட்டில் வரும். ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு ஷிஃப்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின். ஓகே, ஸோ மொத்தமாக இந்த 5 டாப்பிக்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஹோமோனிம்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாலேயும் ஹோமோனிம்ஸ் எப்போவாது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரெகுலராக கேட்டது கிடையாது, எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்டது கிடையாது, எப்போவாது அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மெயின்ஸில் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் போர்ஷன். இதில் ஃபில் இன் த பிளாங்க் வந்து நீங்கள் கிராமர்லையும் எடுக்கலாம், ஒகாபுலரிலையும் எடுக்கலாம். நீங்கள் ரெண்டுலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபில் இன் த பிளாங்கில் உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். அந்த பிளாங்கை ஃபில் பண்ணுறதுக்கு வெறுமனே 4 ஆப்ஷன்லையும் ஒகாபுலரி மட்டுமே கொடுக்கலாம். உங்களுக்கு மீனிங் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின் கொடுக்கலாம். இல்லைனா கிராமர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் கொடுக்கலாம். ஆர்டிக்கல் வச்சோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேர்பு கொடுத்து அதோட ஒவ்வொரு டென்ஸை கொடுத்து அந்த மாதிரி வித்தியாசமாக வந்து உங்களுக்கு கிராமர் வச்சும் வரும், ஒகாபுலரி வச்சும் வரும். ஓகே, நிறைய பேர் இதை வந்து ஒகாபுலரின்னு அப்படியே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ரெண்டுமே நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதில் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்கில் 2 கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2லேருந்து 3 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கில் 2 கொஷின், இப்போ அதே 2 கொஷின் தான் கேட்குறாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இதுக்கு முன்னாலே 2 தான், இப்போ 2 தான். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லேருந்து இதுக்கு முன்னால் ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 கொஷின் கேட்குறாங்க. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இதுக்கு முன்னால் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ 2 கொஷின் கேட்குறாங்க. ஸோ கிராமரோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாகிருக்கு. ஓகே, இந்த 3 கொஷினில் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் ஒகாபுலரி வந்திருக்கும், ஒரு சில நேரம் கிராமர் வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் கிராமருக்கு இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமர், ஒகாபுலரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமாக கேட்குறாங்க. ஒகாபுலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது வார்த்தைகள், நீங்கள் கேள்விப்படாத வார்த்தைகள், நிறையா புக்கிலே இல்லாத வார்த்தைகள், அதுக்கு எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னே தெரியாத மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து வந்திருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ். ஓகே, அதிகமான வார்த்தைகள் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னால் வந்து அந்தளவுக்கு இல்லை, பட் இப்போ வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க எடுகுட்டி வந்ததுக்கப்புறம். ஓகே, அதே மாதிரி தான் உங்களுக்கு கிராமர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எரர் ஸ்பாட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. 2 லைன் 3 லைன்லாம் வந்து எரர் ஸ்பாட்டிங் கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எங்கே எரர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம்
ஒரு சில கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க. ஓகே, வெறுமனே ஒரு சில ரூலை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு பண்ண முடியாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தவங்க அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக எல்லாமே லென்த்தான கொஷின் கிடையாது. எரர் ஸ்பாட்டிங் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருந்தாங்க. ஃபில் இன் த பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் அந்த அளவுக்கு லென்த்தாக இல்லை. இருந்துச்சு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதில் இந்த ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸ் அப்பப்போ ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு டைமில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்திருக்காது இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும். வொக்காபுலரியும் அடுத்ததாக வந்து கிராமர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, அதை கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, மெயின் டிஃபரன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னால் பிக்யூஆர்எஸ், அதாவது பேரா ஜம்பிள்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாலு சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டான ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதில் இதுக்கு முன்னாலே 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்போது 2 கொஷின் கேட்குறாங்க. இதுவுமே நீங்கள் கொஞ்சம் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போடுற மாதிரி நிறையா இருக்கும். இதில் தான் ஸ்டார்ட் ஆகும், இதில் தான் வந்து முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு போடலாம். பட் இப்போ வந்து நீங்கள் நாளையும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த ஆர்டரில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னால் 5 கொஷின் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பேசேஜ் ரீடிங் மெயின்ஸில் தான் கேட்டாங்க, டயர் 2ல் தான் வந்து கேட்டிருந்தாங்களே தவிர டயர் 1ல் வந்து சிஜிஎல்ல கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று க்ளோஸ் டெஸ்ட்டில் 5 கொஷின் கேட்குறாங்க, இல்லைனா பேசேஜ் ரீடிங், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. இதுவும் ரெண்டுமே முக்கியம். உங்களுக்கு எது வேணாலும் வரலாம், நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. க்ளோஸ் டெஸ்ட் வரலாம், இல்லைனா பேசேஜ் ரீடிங் வரலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றுலேருந்து 5 கொஷின் வந்து வரும். ஓகே, பேசேஜ் ரீடிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுவும் இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ், லென்த்தான சென்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் பேராகிராஃபை ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேராகிராஃப் வந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாலேயும் கேட்டிருந்தாங்க. பட் இதுக்கு முன்னால் டிசிஎஸ் இருக்கிறப்போ மெயின்ஸில் மட்டும்தான் அதை கேட்பாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில், அதாவது டயர் 1லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜ் ரீடிங் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, க்ளோஸ் டெஸ்ட்லேயுமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் அப்படிங்கிற மாதிரியும் எடுக்க முடியாது. க்ளோஸ் டெஸ்ட்டும் ஃபில் இன் த பிளாங்க்கும் ஒன்று தான். ஓகே, இதில் உங்களுக்கு வொக்காபுலரிலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் க்ளோஸ் டெஸ்ட்லேயும் உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும். அது முன்னாலேயும் அப்படி தான், டிசிஎஸ் இருந்தப்போ அப்படி தான், எடிகுட்டி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக இதுதான் பிக்சர். ஓகே, உங்களுக்கு எதுவுமே மாறலை. புதுசாக இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னா இந்த ஹோம் ஒர்க்கிங் மட்டும்தான் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. பேசேஜ் ரீடிங் உங்களுக்கு டயர் 2ல் இருந்தது, இப்போ டயர் 1லையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஹோம் ஒர்க்கிங் மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. வொக்காபுலரி கண்டிப்பாக புதுசாக கேட்குறாங்க. பட் புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர அதுக்கு நீங்கள் இதை படிங்க, இந்த புக்கில் இருந்தால் கேட்குறாங்கன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த சோர்ஸ் வந்து யாராலையுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்குறாங்க, அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஓகே, நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கே நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சேம் சிலபஸ் தான், கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற, மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வார்த்தைகள், டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு இப்போ பெஸ்ட் சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சிலபஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் தெளிவாக எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 90 வீடியோக்கு மேலே கிராமருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம கோர்ஸ் வீடியோஸ் பாருங்கள். அடுத்து 2025ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் வந்து கடைசியாக நடந்த இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் இதோட கொஷின்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட் கொஷினை வந்து அதிகமாக பார்க்க வேண்டாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய புது டாபிக்ஸ் வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்காக நிறையா புதுசாக வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுலேருந்து திரும்பவும் சிஜிஎல்ல, சிஹெச்எஸ்எல்லாம் வந்து புதுசாக கேட்கல. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கொஷின்ஸில். புதுசாக எக்ஸ்ட்ராவாக நம்ம கேட்க வேண்டாம், புது டாபிக் இன்க்ளூட் பண்ணாமல் பழைய அதே பேட்டர்ன் தான், பட் அதில் புது விதமாக கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து 2025 சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சப் இன்ஸ்பெக்டர் இந்த 3 கொஷினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அந்த 3 பேப்பரையுமே வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க.
நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு நம்ம கோர்ஸில் டீச் பண்ணதை பார்த்து முடிச்சுட்டு தெளிவாக பிடிஎஃபை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிவிட்டு எல்லா ரூலையும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கிராமரில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திடீர்னு ஒரு சோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படிங்கக்கூடிய புக்கை வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முன்னாலேயும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். டிசிஎஸ் இருக்கிறப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததான். ஈவன் நான் வந்து 2015, 16 அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே எனக்கு நிறைய பேர் வந்து இந்த புக்கை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, வொக்காபுலரிக்கு இதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு. நீங்கள் பிளாக் புக்கில் அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் நீங்கள் இப்போ பிளாக் புக் தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து தான் எல்லாமே வருதுன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. பிளாக் புக்கிலேருந்து எல்லாமே வருது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. பட் பிளாக் புக்கில் போதுமான அளவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எதுக்கு நான் கோர்ஸ் வீடியோஸ்னு கொடுத்துருக்கேன், பிளாக் புக்கில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம கோர்ஸ்லேயுமே டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் புக்கில் படிக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை கோர்ஸ் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் ஓகே. புக்கில் படிக்கிறப்ப நீங்களே மீனிங் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், டைம் அதிகமாக எடுக்கும். பட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனிங் சொல்லி தான் டீச் பண்ணியிருக்கோம். தமிழில் ஒன்று மீனிங் சொல்லி தான் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடியோவாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃபை ரிவைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணி ஒரு புக் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2025 பிவைக்யூஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்குமே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வொக்காபுலரியுமே வர்ற மாதிரி வீடியோஸ் கொடுத்துருவோம். சிஜிஎல்ல கேட்டிருந்த எல்லா சினானிம்ஸ், எல்லா ஆண்டனிம்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கோர்ஸில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி கிராமருக்குமே இருக்கக்கூடிய கொஷினையுமே நம்ம டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணுவோம். பட் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. வொக்காபுலரி மாதிரி அது ஈஸி கிடையாது, நிறையா கொஷின்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி வந்து நம்ம பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃபை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது பேசேஜ் ரீடிங் தான். ஓகே, அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்டு, பிக்யூஆர்எஸ், இதுக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா இந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் கிடையாது. நீங்கள் வந்து வொக்காப்ஸ் கிராமர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மார்க் எடுக்க முடியும். பட் இதுக்கு வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஐடியா வேணும். ஓகே, அந்த ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இந்த புது கொஷினில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கான கொஷின்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் இருக்க வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடிட்டோரியல் அது இதுன்ட்டு நீங்கள் வந்து போக வேண்டாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல் அந்த மாதிரி வந்து போங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேயே நிறையா இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு முன்னால் மெயின்ஸில் கேட்டிருந்த அந்த கொஷின்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னால் செலெக்ஷன் போஸ்ட்லலாம் வந்து கேட்பாங்க, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இதுக்கு முன்னால் இது வரைக்கும் கேட்டிருந்த அந்த பேசேஜ் ரீடிங்கே ஏகப்பட்டது இருக்குது. அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டுமே ஏகப்பட்டது இருக்குது, பிக்யூஆர்எஸ்மே நிறையா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷினே உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அதை தாண்டி வேறு எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததாக கடைசியாக வந்து நீங்கள் ஓவராலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2025 பிவைக்யூவையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து உங்களுக்கான சோர்ஸ், உங்களுக்கான பிளான். ஓகே, இப்போ நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே நான் வந்து கிராமருக்கு, வொக்காபுலரிக்கு, இந்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பிக்யூஆர்எஸ்க்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஒரு சில டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் கோர்ஸை ஓப்பன் பண்ண உடனேவே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே 4 சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருப்பேன். இந்த ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிராமர் எல்லாமே இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸில் ஆரம்பித்து வேர்பு, டென்ஸு, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், கன்ஜங்ஷன், நவுனு, ப்ரொனவுன், வாய்ஸ், நேரேஷன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேகு, ஆர்டிகல்ஸு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு எல்லாமே இதில் கவர் ஆயிரும். இது வந்து இந்த நியூ பேட்டர்ன். ஓகே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் நடந்தப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்கல்ல, அது நான் கொடுத்துருக்கேன். வேணால் நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு வேளை கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கும் நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கேட்கலாம். ஓகே, பேசேஜ் ரீடிங்கில் அப்பப்போ கேட்டிருக்காங்க. பஞ்சுவேஷன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது நான் வேறு ஒரு எக்ஸாமுக்காக டீச் பண்ணது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வொக்காபுலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, சினானிம்ஸு, ஆன்டானிம்ஸு,
மிஸ்பல்ட் வேர்ட்ஸுக்கு வந்து பிடிஎஃப் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அதில் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். அதில் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்பெல்லிங் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலது கொடுத்துருப்போம். ஃப்ரேசல் வேர்பும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்கில் இது தேவைப்படும். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க், க்ளோஸ் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்பு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இந்த இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஹோமோனிம்ஸ் ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2025 கேட்டிருந்த கொஷின் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறப்ப இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். எல்லா டாப்பிக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வீடியோஸ் 2025 இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, பிக்யூஆர்எஸ், பேசேஜ் ரீடிங்கும் பார்த்துக்கோங்க. க்ளோஸ் டெஸ்ட் ஒரு 10 வீடியோ, பிக்யூஆர்எஸ் ஒரு 10 வீடியோ, பேசேஜ் ரீடிங் ஒரு 8 வீடியோ இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது இன்னமுமே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்பவும் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருணும். ஓகே, ஸோ எல்லா ஒக்காபுலரியுமே 2025 கேட்டிருந்தேன் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ், ஹோமோனிம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். ஓகே, புது வீடியோஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் கிராமர் 2025 கேட்டிருந்த கிராமர் கொஷினுமே டாபிக் வைஸ் முடிஞ்ச அளவு உங்களுக்கு போதுமான அளவு வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா புதுசாக கேட்டிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஐடியா ஒரு சிலருக்கு இருக்காது, அதனால தான். ஓகே, அதுக்கப்புறம் பேசேஜ் ரீடிங்குமே வந்து நியூ கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி அதில் கொடுப்போம். ஓகே, பிக்யூஆர்எஸ், க்ளோஸ் டெஸ்ட்டுமே அதே மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இது நம்ம கோர்ஸில் சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுப்போம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வேறு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது. ஓகே, எஸ்எஸ்ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி டாபிக் இன்னொரு 30 வீடியோ கிட்ட கொடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே டைம் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஒக்காபுலரி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு இன்னொரு 10 டேஸ்லேயே வந்து வீடியோஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்லோட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே சேம் வீடியோஸ் தான் இருக்கும். பட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. 2000க்கு அதிகமான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர், அடுத்ததாக கோஸ்ட் கார்டு, அடுத்ததாக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் நம்ம சேனல்லே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து நம்ம பிபிடி, பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ஒரே கோர்ஸில் 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர் அந்த மாதிரி 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் 1499 இதில் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.